ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் திருமலை ரெட்டியார் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அருள்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் கடுகாகத்தான் அருள் சேகரிக்க முடியும். ராமலிங்க சாமிகள் பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தால் அந்த பெரும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் பெற்ற அந்த பெரும் பெயரை நாமும் பெற வேண்டும். அது அவர் பெற்ற பெரும்பேர் சாதாரண விஷயம் அல்ல. உடம்பை அணுவாக பார்த்தார், உடம்பை அணுவாக பிரித்து பார்த்தவர் அப்பேற்பட்ட ஆசான் ராமலிங்க சாமிகள். புண்ணியத்தால் கிடைத்த அந்த பெரும் பாக்கியம். நாமும் புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியவனாகி ராமலிங்க சாமி திருவடியை பற்றினால்தான் நமக்கு புண்ணியம் செய்ய வேண்டும் புண்ணியம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வரும். புண்ணியவான்கள் ஆசை இல்லாமல் ஒருவன் புண்ணியம் செய்வதற்குரிய அறிவு வராது. புண்ணியம் செய்வதற்குரிய அறிவு வரலாம், அதுக்கு தேவையான பொருள் வேண்டும் அல்லவா? பொருளும் இருக்கலாம், அந்த சூழ்நிலை அமைய வேண்டும் அல்ல. சூழ்நிலை அமைய வேண்டும், புண்ணியம் செய்வதற்கு அறிவு வர வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் வர வேண்டும், அதுக்கு சுற்றப்புற சூழ்நிலை அமைய வேண்டும். இல்லை என்றால் புண்ணியம் செய்ய முடியாது. ஆக புண்ணியவனாகிய ராமலிங்க சாமிகளை தினமும் ஓம் ராமலிங்க தேவாய நம என்று சொன்னால் அவர் பெற்றது அனைத்து நாம் பெறலாம். ஏனென்றால் தேவர் பிரான் தன்னை திவ்ய மூர்த்தி என்றார் திருமந்திரத்தில். அதற்கு கவிகளை சுருக்கமாக சொல்லிவிடுறேன். ஆகவே அரும்பாடுபட்டு அருந்தவம் செய்தவர்கள் ஞானிகள். நாம் அருந்தவம் செய்த புண்ணியவான்களை நாம தவம் செய்தால் பல ஆண்டுகள் ஆகும். தவசிகள் திருவடியை பூஜை செய்தால் நாம் தவம் சித்தி பெறும். நோயில்லா வாழ்வு அமையும், வறுமையில்லாத வாழ்வு உண்டாகும். அவர் நினைத்தா எதுவும் செய்யலாம். ஆகவே நாம் எல்லாம் ராமலிங்க சாமிகளுடைய நாமத்தை சொல்லி முன் செய்த பாவங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். ராமலிங்க சாமிகளுடைய நாமத்தை சொல்லி புலால் உண்ணும் பழக்கத்தை, அதாவது மாமிசம் உண்ணும் பழக்கத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும். ராமலிங்க சாமியுடைய நாமத்தை சொல்லி குடிப்பழக்கத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். ராமலிங்க சாமியுடைய நாமத்தை சொல்லி சூதாடும் பழக்கம் இருந்தால் நீக்கிக் கொள்ள வேண்டும். ராமலிங்க சாமியுடைய நாமத்தை சொல்லி பொய் பேசாதிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பொய் பேசாதிருக்க வேண்டும். ராமலிங்க சாமியுடைய நாமத்தை சொல்லி வறுமை இல்லாத வாழ்வு பெறுவோம் என்று சொல்லி நாம் பெரியவங்கள்லாம் எத்தனையோ தமிழகத்தில் 9 கோடி பேர் ஞானிகள், 9 கோடி பேர் ஞானிகள் உருவாக்கியிருக்காங்க இந்த நாட்டில். இந்த தென் பகுதியில் மட்டும் ஆந்திரம், தமிழகம், ஆந்திரம், கேரளம், கர்நாடகத்தில் தென்மண்ட திராவிட நாடுன்னு சொல்லுவாள். இந்த 4 மாவட்டத்தில் தான் 4 மாநிலத்தில் தான் ஞானிகளே தோன்றியிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் மிக 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 அதிகம். ஆகவே அந்த புண்ணிய பூமியில் பிறந்திருக்கிறோம். நாம் கஷ்டப்படாமல் ஞானம் பெறலாம். கஷ்டம்தான் அது. தவம் என்பது ரொம்ப கடினம்தான். ஞானிகள் திருவடியை பூஜை செய்தாலே எல்லா நன்மையும் பெற்று நீடு வாழலாம் என்று சொல்லி அன்பர்கள் திருமலை ரெட்டியாரும் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மனமாற வாழ்த்துக்கிறோம். இது நேர வரையிலும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரலும் 1.5 மணி நேரம் வரலும் உட்கார்ந்துருக்குங்க. எப்படியாவது கடவுள் ஆசி பெற வேண்டும். அவரவர்கள் எங்கெங்கேயோ செல்கிறார்கள், இரவும் பகல் பாத யாத்திரை செல்கிறார்கள். அவருடைய மனநிலை அது. நமக்கு இந்த ஒரு மணி 30 நிமிஷங்கள் இருந்து அந்த அருட்பெருஞ்சோதி அகவலை கேட்டிருக்கிறோம். கேட்ட அளவில் புண்ணியம் உண்டு. அதை தொட்டு வணங்குதல், கேட்பதல், கேட்டல், தொட்டு வணங்குதல் எல்லாம் பெரும் புண்ணிய செயலாகும். அருட்பெருஞ்சோதி அகவலை காதால் கேட்பதே புண்ணியம். ஏனென்றால் புண்ணியவான்கள் தான் ஞானியாக முடியும். பாவிகளுக்கு இங்கே இடம் இல்லை.
அங்கே புண்ணியவான்கள் தான். புண்ணியவானுடைய இதயம் ரொம்ப தூய்மையாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். மென்மையான மனசு உள்ளவன் தான் ஞானியாக முடியும். வன்மனம் உள்ளவனே ஞானியாக முடியாது. ஆகவே நம்ம வன்மனம் உள்ளவர்கள் தான் மென்மையான மனம் உள்ளவர்கள். மலரினும் மென்மையானவர்கள் அவர்கள். அவருடைய பாடலை படித்தல், கேட்டல், சிந்தித்தல், தியானம் செய்தல் எல்லாம் நன்மையே உண்டாகும் என்று சொல்லி இது நேர வரையிலும் நீங்கள் ஞானிகளுடைய பாராயணத்தை, ராமலிங்க சாமியுடைய பாராயணத்தை கேட்டு ஆசி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் நீடு வாழ வேண்டும், அன்பர்கள் நீடு வாழ வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் நாகராஜனும் சேகர் அவர்களும் அருள்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்தார்கள். ஞானிகள் எல்லாம் மிகப்பெரிய சாதனம் செய்தவர்கள், அரும்பாடுபட்டவர்கள், அருந்தபம் செய்தவர்கள். இப்போது நாம் ஒரு மணி நேரம் அமர்ந்து கேட்பதற்கே சோர்வாக இருக்கு. அவர்களுக்கும் இருந்தது தான். எல்லாருக்கும் அசர்க்கை இருக்கும். யாராக இருந்தாலும் சோர்வு இருக்கத்தான் செய்யும். சோர்வு நீங்க வேண்டும். அந்த அசர்க்கை, அந்த உடல் சோர்வு நீங்க வேண்டும். உடல் சோர்வு நீங்க வேண்டும் என்றால் திருவருள் துணை வேண்டும். இல்லை என்றால் உடல் சோர்வு நீங்காது. மனித வர்க்கம் யாராக இருந்தாலும் சரி, பருவ காலத்தில் இளம் வயதில் உற்சாகமாக இருப்பார்கள். வயதாக சோர்வு வரத்தான் செய்யும். ஞானிகளுக்கு வயதாக உற்சாகமாக இருப்பார்கள். அருந்தவம் செய்தவர்கள் அருமையான தவம் செய்ததனால் உடல் சோர்வு நீங்கியது. உடம்பில் இருக்க பலகீனங்கள் நீங்கியது. உடல் பலகீனம் நீங்கியதினாலே உணர்வுகள் துடிப்பாக இருந்தது. உணர்வு நல்ல திடமாக, ஊக்கமும் உணர்ச்சியும்னார் ராமலிங்க சாமிகள். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அருள் பெருஞ்சோதினார். ஊக்கமும் உணர்ச்சியும், அது உடம்பு திடம். அந்த திடமான உடம்புன்னா இது பராக்கிற ஒரு பெரிய உடம்பு இல்லை, ஆற்றல் பொருந்திய உடம்பு. ஊக்கமும் உணர்ச்சியும், நல்ல உணர்ச்சிகள், எதையும் சாதிக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள். எதையும் சாதிக்க வேண்டும் உணர்ச்சி மனசை நினைக்கலாம். உடம்பு வேணுமல்லவா அதற்கு. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும். அந்த உடம்பு இப்போ நமக்கு இருக்கிற உடம்பு நாற்றமெடுத்த உடம்பு, நச்சுத்தன்மை உள்ளது தான். அந்த உடம்பு ஒளி தரும் ஆக்கையினார். உடம்பு அவர் ராமலிங்க சாமிகள் உடம்பெல்லாம் அந்த இளம் சூரியனை போன்று இருக்கும். 1008 மாட்டு ஒளி உடம்பாக இருப்பார்கள். எல்லா ஞானிகளும் அப்படி தான் இருப்பார்கள். எந்த ஞானிகளை பார்த்தாலும் இளம் சூரியனை போல் தான் இருப்பார்கள். ஆனால் தன்னை மறைத்து கொள்வகின்ற வல்லமை உண்டு அவர்களுக்கு. அந்த ஒளி தரும் ஆக்கை எப்படி பெற்றார் அவர்? விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சித்தார்கள். காலையும் தொடர்ந்து காலையில் 10 நிமிடம், மாலையில் 10 நிமிடம் அதே சிந்தனையாக இருப்பார்கள். ஒரே சிந்தனையாக இருந்து வேறு எது சிந்தனை இருக்காது அவர்களுக்கு. இருக்கும் சந்தர்ப்ப அப்படியே ஒரே சிந்தனை இருக்க முடியாது. அந்த புண்ணியவான்களை சாரும்போது தான் அந்த நினைவு வரும். அந்த விடாத முயற்சிப்பது புண்ணியத்தை சார்ந்திருந்தால் தான் முடியும். பாவிகளை சார்ந்திருந்தால், அது பாவ நெஞ்சம் இருந்தால், இதயத்தில் வஞ்சனை இருந்தால் நிச்சயமாக அந்த உற்சாகம் வராது. அதை தொடர்ந்து பெரியோர்களை பூஜிக்க இயல்பாகவே உணர்ச்சி, சிறந்த அறிவு,
சிறந்த ஆர்வம், ஊக்கம் ஆர்வம் உண்டாகும். அடைய வேண்டுங்கிற ஆர்வம் உண்டாகும் பெரியவர்கள் தொடர்பு இருந்தால். இப்போ ராமலிங்க சாமி என்ன சார் திருவாசகத்தை படித்தார். திருவாசகத்தை படித்தார் அல்லது அதுக்கு முன்னோர்கள் பல நூல்களை படித்திருக்கிறார். அவர் பெரியவர்கள் நூலை தொட இப்போ ராமலிங்க சாமி நூல் இருக்குது, திருவாசகம், திரு அருள்பா, இப்படி போன்ற நூல்களை படிக்க நமக்கு என்ன ஏற்படும்? ஒரு உற்சாகம், ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும், அவர் லட்சியம் அடைய வேண்டும் என்ற லட்சியம். லட்சியத்தில் 2 வகை உண்டு. ஒன்று மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்குரிய லட்சியம், மற்றொரு லட்சியம் இல்லறத்தை சிறப்பாக நடத்த வேண்டிய லட்சியம். அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அரசியலை செம்மையாக நடத்துவது ஒரு லட்சியம், இல்லறத்தை செம்மையாக நடத்துவது ஒரு சில லட்சியம். இதெல்லாம் அனித்தியமானது. எதுவாக இருந்தாலும் சரி, மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரே லட்சியம் சிறந்த லட்சியம். அதுதான் கடைசி வரலும் துணையாக இருக்கு. அதுதான் நன்மை. மரணமில்லா பெருவாழ்வு, இனி பிறக்கக்கூடாது என்ற லட்சியம். அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த லட்சியத்தை பெற்றவர்கள், மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற மாணிக்க வாசகன், திருமூலதேவன், தாய்மான சாமிகள், பட்டணத்தார் போன்ற நூல்களை படித்தால் படிக்க என்ன ஏற்படுனா ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கமும் அருள் பெருஞ்சோதினார். பெரியோர்கள் அவரால் எப்போதுமே திடமாகவே இருப்பார்கள். சோர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை, பசி என்ற பேச்சுக்கே இடமில்லை, கோபம் என்ற பேச்சுக்கே இடமில்லை, தீய உணர்ச்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை, முதுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, சாவு என்ற பேச்சுக்கே இடமில்லை, சலிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே சலிப்பில்லாமல் மரணமில்லாமல் எப்போதும் ஒரே தன்மையாக இருப்பவர்கள் ஞானிகள். ஆகவே அவர்கள் நூலை படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டுச்சுன்னா, நம்ம நலிவு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, நலிவு வந்து கொண்டே இருக்கும். இளமையாக இருக்கும்போது துடிப்பு இருக்கும், நாளுக்கு நாள் நலிவு வரும், உடம்புக்கு ஒரு நலிவு வரும், பரிணாம வளர்ச்சி. நலிவு வர 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 இயல்பாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதை நம்மால் செய்ய முடியாதுன்னு உணர்வு வரும். பெரியவர்கள் ஆட்சி இருந்தால் நிச்சயமாக அந்த தாழ்வு மனப்பான்மை அல்லது சோர்வு வராது, ஒரு வகையான பலகீனங்கள் இருக்காது. பலகீனமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பலகீனமே இல்லாத ஞானிகளை வணங்க. எப்போதுமே பலகீனம் இல்லாதவர்கள். சூரியனுக்கு எது முதுமை, சூரியனுக்கு எது நலிவு, பலகீனம் இருக்காது. ஆகவே எல்லாம் வல்ல இயற்கை வென்றவர்கள் ஞானிகள், ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகன். பெரியவர்களை ஏன் படிக்க ஆய்ந்து காலையில் 3 மணிக்கு எழுந்து குளிக்க வேண்டியாரு. இங்கே உட்காந்து கேட்குறான், ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறேன்னா, நிம்மதி வேணுமல்லவா வாழ்க்கையில், நோய் இல்லாது இருக்க வேணுமல்லவா, நோய் இல்லாது இருக்க வேண்டும், வறுமை இல்லாது இருக்க வேண்டும், சோர்வு இல்லாது இருக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நான் என்னாலே உட்கார முடியாது. அரை மணி நேரம் உட்கார்க்கும் போதே சோர்வடையும். ஆசானை நினைத்தால், பெரியோர்களை பூஜை செய்தால் அந்த சோர்வு இருக்காது, தொட்டு தொடங்கும், மன அமைதி இருக்கும். இப்போ இதுக்கு ராமலிங்க சாமிலாம் அவங்களாம் லட்சியவாதிகள். அவர்களாம் லட்சியவாதிகள், மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு நம்ம பாடுபட வேண்டாம், அதுக்கு ஒரு பெரிய கடினம் இல்லை. அது ஒரு மரணமில்லா பெருவாழ்வு என்பது பெரிய கடினம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ரொம்ப லேசானது தான். யார் எல்லோரும் கடைபிடிக்க முடியும், எல்லோரும் கடைபிடிப்பதற்குரிய பாதையை தவிர அது ஒரு பெரிய இல்லை. ஆனால் நீண்ட நெடுநாட்களாகும், நீண்ட பாதை, பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள என்ன வேணும்னு கேட்டால், ஒன்றே ஒன்று பக்தி வேண்டும். அருள்பாதை படிக்க வேண்டும். ஒரு முற்று பெற்ற முடியும் அல்லவா, அது தொடர் படிக்க வேண்டும். ஒரு 10 நிமிஷம் படிக்க வேண்டும், ஒரு தியானம் செய்ய வேண்டும். இது ஒரு கடினம் இல்லை, பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புலால் உணவு மறுக்க வேண்டும். புலால் உணவு ஆகாது, அது மாமிசம் சாப்பிட்றது கூடாது. ஆக அதெல்லாம் நீக்கிட்டு புலால் சைவ உணவாக இருக்க வேண்டும். அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், யாரோடு பழக வேண்டும் என்று ஆராய்ந்து பழக வேண்டும். மற்ற தீய பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. தீய பழக்கத்துக்கு அடிமையாக மீண்டும் அது மீள முடியாது. தலைவனாசி தான் மீறலாம். ஆகவே புலால் உண்ணுதல், பொய் சொல்லாது இருத்தல், தேவையில்லாமல் தேவையெல்லாம் பேசக்கூடாது. சும்மா தமாசா பேசிக்கலாம், அதனால் குற்றம் இல்லை. கூட்டத்தில் இருந்துக்கிட்டு பெரிய ஒரு ஆரவாரமாக பேசிகிட்டு கூடாது. நான் பேசலாம், தகுதியுள்ள மக்கள்கிட்ட பேசலாம். ஆக தேவையில்லாத நபரோடு பேசக்கூடாது, தேவையில்லாத நபரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, தேவையில்லாத சிந்தனை இருக்கக்கூடாது. மனிதனை பலகீனப்படுத்துவது பொருள், அதுதான் பலகீனப்படுத்தும். நான் ஞானிகளை வணங்கினா வறுமையில்லா வாழ்வு தானே வருது. நீ என்னைய பொருளை தேடுவது,
பொருள் உன்னை தேடி வரும். பெரியவங்க அல்லவா, இப்போ ராமலிங்க சாமி இருக்கிறார், மாணிக்கவாசன் இருக்கிறார்னா உன்னை தேடி பொருள் வரும். நீ பொருளை தேட வேண்டியதில்லை, வாழ்வு உன்னை தேடி வரும். நீ என்ன வாழ்வு தேடி போகிறது? வாழ்வு உன்னை தேடி வரும். என்ன வாழ்வு? மகிழ்ச்சியான வாழ்வு வரும். பொருள் உன்னை தேடி வரும். நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேடுகின்றவன் திருவருள். ஞானிகளை வணங்குறான், ராமலிங்க சாமிகளைங்கிறோம், மாணிக்கவாசாங்கிறான், பட்டத்தாருங்கிறான், திருமலை தேவாங்கிறான், அகத்தீசாங்கிறான். பொருளை உன்னை தேடி என்ன விரும்புகிறான்னு கேட்பான். அகத்தீசா என்று அழைக்கின்றாய், நந்தீசா என்று அழைக்கின்றாய், திருமலை தேவா என்று அழைக்கின்றாய், கருவன் முனிவா என்கிறாய், ராமலிங்க சாமிங்கிறாய். என்ன வேணுக்கு வேணும்னா? எனக்கு வறுமையெல்லாம் வாழ்வேன்னு குவிக்கிறண்டா செல்வத்தன்னா. இன்னும் என்ன வேணும்னா? எப்போதுமே சோர்வாக இருக்குது, எதையும் படிக்க முடியவில்லை, அதுக்கும் அருள் செய்கிறேன். எந்த நூலை படித்தாலும் புரியவில்லை, படிக்க ஆர்வம் இல்லை எனக்கு, படிக்கும்போது செழிப்பு வருகிறது. நச்சு எண்ணத்தை தூண்டுகின்ற நூல்களை படிக்கிறேன். நெஞ்சத்தில் தெளிவான நூல்களை படிக்க என்னால் முடியவில்லை, அதுக்கும் அருள் செய்கிறேன். படிப்பதற்கு அருள் செய்கிறேன். உற்சாகமாக படிப்பதற்கு அருள் செய்கிறேன். படித்ததை பொருள் உணர்வதற்கும் அருள் செய்கிறேன். பாடல் எல்லாம் எல்லாரும் படிக்க முடியாது, படிக்கலாம், அதில் இருக்க நுட்பம் தெரியணும் இல்லவா? நுட்பத்தை உணர்வதற்கும் அருள் செய்கிறேன்னார். படிப்பதற்கு அருள் செய்வேன், படிப்பதற்குரிய ஆர்வத்தையும் தருவேன், படித்ததும் அந்த இருக்க நுட்பத்தை உணர்வதற்கு அருள் செய்வேன். நுட்பத்தை உணர்ந்தால் போதுமா? அது நுட்பத்தை உணர்கிறோம், அது தன்மை உணர்கிறோம், அதை கடைபிடிக்கவும் அருள் செய்வேன் என்பார். யார் தொடர்பு இருந்தால்? ஞானிகள் தொடர்பு இருந்தால்தான் கடைபிடிப்பதற்கும் படிப்பதற்கும் படித்தபடி நடப்பதற்கும் அருள் செய்வார்கள். ஆகவே ஞானிகள் ஆசி பெற இப்போ நாம் இப்போ கூடுகிறோம். இங்கே இப்போ அருப்பஞ்சோதி அகலை பாராயணம் செய்கிறோம், கேட்கிறோம், பாராயணம் செய்கிறார்கள், கேட்கிறோம். ஏன் கேட்க வேண்டும்னா, அச்சமில்லா வாழ்வு வேண்டும் அல்லவா? மிச்சமில்லா வாழ்வு அவசியமில்லை, அச்சமில்லா வாழ்வு வேண்டும் அல்லவா? அதுக்கு தான் படிக்க வேண்டும். பெரியவர்கள் அல்லவா, முற்று பெற்ற முடியும், அது செத்தவர்களெல்லாம் நம்ம கரம் கூப்பினால், சிரம் தாழ்ந்தால், போற்றினால், புகழ்ந்தாது முற்று பெற்ற முனிவாக தான் இருக்கும். முற்று பெற்ற முனிவர்களை தவிர நாங்கள் புகழ்ந்து பேச மாட்டோம், நாம் சங்கமும் பேசாது. ஆகவே பேசும்போது ஒரு பார்க்கிறார்கள், நம்மை பெரியோர்கள் பார்க்கிறார்கள், பார்த்து என்ன என்பதை கேட்கிறார்கள், நம்ம தேவையானலாம் செய்கிறார். மனிதனுக்கு தேவையானது பூர்த்தியாக வேண்டும். மனிதன் விரும்பினார், நாம் இருக்கிறோம், நாம் விரும்புவது கை கூடினால் மகிழ்ச்சி தான், இல்லை என்றால் சோர்வுதானே. இல்லறத்தான் இருக்கிறான், பிள்ளைகளுக்கு திருமணங்கிறான், பிள்ளைகள் படிப்பு என்கிறான், பிள்ளைகளை வேலை வாய்ப்பு என்கிறான், ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் நினைக்கின்றான், கடன் சுமை தீர வேண்டும் நினைக்கின்றான், ஒரு போர் போட நினைக்கின்றான், நிலத்தை சீர்திருத்த நினைக்கிறான், விவசாயம் செய்ய நினைக்கின்றான். அவர்கள் விரும்புவதை தடையில்லாமல் நடப்பதற்கு என்ன வேணும் கேட்டான். திறமைக்கு இடமில்லை, திறமை இருக்கலாம், நடக்கணும் அல்லவா, சிறப்பு இருக்கலாம், கை கூட வேண்டும் அல்லவா, ஆள்படை இருக்கலாம், சாதிக்க முடியும், சாதிக்க வேண்டும் அல்லவா. ஆகவே மனித வர்க்கம் அது அவர்கள் விரும்புவதை கை கூட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, பக்தி வேண்டும், இல்லையில் புண்ணியம் வேண்டும். பக்தி வேண்டும் அல்லது புண்ணியம் வேண்டும். புண்ணியம் செய்வதற்கு பொருள் வேண்டும், பக்தி செலுத்தவும் அறிவு வேண்டும், பக்தி செலுத்தவும் திருவள் துணை வேண்டும், புண்ணியம் செய்வதற்கும் திருவள் துணை வேண்டும். புண்ணியம் எல்லாரும் செய்ய முடியாது, புண்ணியம் செய்வதற்கும் ஆசி வேண்டும், பக்தி செலுத்துவதற்கும் ஆசி வேண்டும். பக்தி செலுத்த முடியாது, உட்காந்து 10 நிமிஷம் நாமத்தை சொன்னால் தூக்கம் வந்துடும். ஆகவே அவரிடம் கேட்க வேண்டும், உருகி தியானிக்க நீயே அருள் செய்வன்னு கேட்க வேண்டும். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, பட்டாத்தாரையா, நீங்கள் உங்கள் நாமத்தை சொல்லவும் உருகி தியானிக்கவும் நீ அருள் செய்யன்னு கேட்கணும். இப்போ பக்தி செலுத்த வேண்டும், புண்ணியத்தையும் தேடிக்க வேண்டும். ரெண்டுமே இல்லாமல் வெறு வாழ்க்கை வாழ்ந்தால் கடைசி காலத்தில் என்ன செய்வாய்? துன்பம் வருவதற்கு முன்னே சிந்திக்க வேண்டும். துன்பம் வந்த பின் சிந்திப்பது என்ன? துன்பம் வந்த பின் என்ன சிந்தித்து என்ன செய்ய முடியும்? துன்பம் வருவதற்கு முன்னே அடைய போட்டுக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். சரி, மனித வாழ்க்கைக்கு திடீரென்று ஆபத்து இருக்கிறது, திடீரென்று கை கால் முறியுது, மோட்டர் பைக்கில் போகிறான், வண்டியில் போகும்போது கீழே விழுவான், கை முறிஞ்சிடுது, கால் முறியுது. துன்பம் வருவதற்கு முன்னேலவா தடுத்து கொள்ள வேண்டும். நோய் வந்து விடுது, புத்துநோய்ங்கிறான், எந்த நோய் வந்து கை காலுக்கு ஏதோ புத்துநோய், ஏதோ நோய் வருது. நோய் வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும், வறுமை வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும், ஆபத்து வருவதற்கு முன்னே தடுத்து கொள்ள வேண்டும். தடுப்பதற்கு என்ன உபாயனா? உன்னுடைய ஆயுதம் இருந்தால் போதுமா? துன்பத்தை வருகின்ற ஆபத்தை தடுப்பதற்கு கையில் ஆயுதம், துப்பாக்கி இருக்கலாம், ஏற்கனவே ஆபத்தை தடுக்க முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆக வருவதற்கு முன்னே தடுத்துக் கொள்வதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். அது ஒரே ஒரு உபாயம் பக்தி, மற்றொரு உபாயம் புண்ணியம். புண்ணியமும் பக்தி இருந்தால் எதையும் தடுத்துக் கொள்ளலாம்.
புண்ணியமும் பக்தி இருந்தால் மரணமில்லா பெருவாழ் பெறலாம். புண்ணியமும் பக்தி இருந்தால் பகையை உடைத்தெறியலாம். புண்ணியமும் பக்தி இருந்தால் அறியாமையை தூள்படுத்தலாம். புண்ணியமும் பக்தி இருந்தால் பரிணாம வளர்ச்சியை தடுக்க நிறுத்தலாம். புண்ணியம் பக்தி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அப்ப புண்ணியத்தையும் பக்தி எப்படி தருவதா? பெரியோர்கள் திருவுருள் வேண்டும். அப்ப அருள்பா படிக்கிறோம், அருட்பெருஞ்சோதி அகவலை படிக்கிறோம், பெரியோர்கள் தாசியை பெறுகிறோம், காதால் கேட்கின்றோம். காதால் கேட்டு அவர் பார்க்கிறார்கள். நினைத்த உடனே வருகின்ற வல்லமை ஆசான் ராமலிங்க சாமிகளை கொண்டு மாணிக்க வாசனை உண்டு படிக்கிறோம். ஐயா என்ன ஐயா நீ நாங்கள் மனசுக்கு சோர்வாக இருக்குன்னு சொல்கிறோம். பிரச்சனையை சொல்கிறோம், அவர்கிட்ட அன்றாட பிரச்சனை சொல்கிறோம், ஒவ்வொன்றாக சொல்லுவான். குறைகள் என்ன? மனசை விரிவுபடுத்தக்கூடாது அல்லவா? குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும். அது வேணும் இது வேணும், எதை வேணும் எனக்கு ஒன்று தெரியுமில்ல. எனக்கு எது எது வேண்டும் நீ தான் எனக்கு முடிச்சு தர வேண்டும். இப்போதைக்கு பிரச்சனை தீரணும். திரும்ப இப்போ ஏன்னா பொண்ணுக்கு வயசாகிடுச்சு, அல்லது எனக்கு சொல்லலாம், பையன் சிறு வயசு வேணா இருந்தால் வயசு 25 26 வயசாகிடுச்சு, ஒரு தகுதியில் பெண்ணாக வேணும்னு கேட்கலாம். அது திருமணம் ஆகிற பொண்ணாக இருந்தாலும் தகுதியில் கணவனாக வேணும்னு கேட்குறோம். இது அவர் ஒரு குறையை கேட்குறோம். இதெல்லாம் கேட்டு வரலாம். இந்த குறை தீர்ந்தானவே அன்றாட பிரச்சனை தீரணும். மனசுக்குள்ளே சுமை இருக்கக்கூடாது. ஐயோ அது இருக்குது இது இருக்குது, கடன் சுமை இருக்குது, பையன் இப்படி வெளியே போயிட்டு வரான், என்ன நடக்குமோ, என்ன செஞ்சுட்டு வரானோ, இன்றைக்கி போலீஸ் வருமோ வீட்டுக்கு, பையனால் இப்போ என்ன பிரச்சனை வருமோன்னு ஏக்கம், ஐயோ அவன் கடங்காரன் வந்து என்ன செய்வானோ, இன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணுவானேன்னு இருக்கேன். இப்போ மனைவிக்கு நோய் வந்துடுச்சு, பிரச்சனை வந்துடுச்சு, நம்ம கையில் காசு இல்லையே, இப்படி இது பல பிரச்சனைகள். இப்படி குறைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு மன அமைதி வேண்டும். மன அமைதி இல்லாமல் பூஜை செய்ய முடியாது. சரி, பூஜை செய்வதற்கு அமைதி வேண்டும். அது யார் அருள் வேணும்னா பெரியவர் ஆசி இருக்கணும்லவா? பெரியவர் ஆசி இருந்தால் தான் மன அமைதி இருக்கும். மன அமைதி இருந்தால் தான் பூஜை செய்ய முடியும். பூஜை செய்ய தான் பக்தி இது அருள் பலன் உண்டாகும். அருள் பலன் உண்டாகிறதுக்கு நாம் எல்லாம் கூடி ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு திருக்குறள், அருள்பா, திருவாசகம், தாய்மான சாமிகள் ரொம்ப லேசாக படிப்பதற்கு ரொம்ப லேசான நூல் அருள்பா. மற்றவங்களும் ரொம்ப கடினமாக இருக்கும். ரொம்ப எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமலிங்க சாமிகள் பாடியிருக்கிறார். எளிய நடைகள், ஆனால் விஷயார்த்தம் உள்ள நூல் அது. ஆகவே பெரியோர் நூல்களை படிக்க வேண்டும். காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம் படிக்க வேண்டும். வீண ஆராவணம் செய்யாமல் அடக்கமாக இருந்து புலால் உணவை மறுத்து சைவ உணவை மேற்கொண்டு கட்டாயமாக உறுதியாக ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்ய வேண்டும். என்னையா தியானம் செய்யணவோ ராமலிங்க சாமிகளை, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளை, பட்டம் தானே, அகத்தீசா, நந்தீசா, திருமலை எல்லாம் ஒரே அமைப்புள்ள, யாரும் வித்தியாசம் இல்லை, ஒரே அமைப்புள்ளவர்கள். இந்த ஞானிகள் கூட்டம் அத்தனை பேருமே ஆன்மாவை அறிந்தவர்கள். ஞானிகள் கூட்டம் அத்தனை பேருமே உடம்பை அறிந்தவர்கள். உடம்பையும் உயிரை அறியாமல் ஞானியாகவே முடியாது. உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருக்கு. உடம்புக்கு ஆபத்து வந்தால் உயிர் போயிடும். உயிருக்கு என்று மரணம் இல்லை, உடம்புக்கு தான் மரணம். அவர் ரெண்டுமே சேர்த்து அறிந்தவர்கள். உடம்பையும் உயிரையும் அறிந்தவர்கள் ஞானிகள். இந்த வர்க்கமே அப்படிதான். உடம்பையும் உயிரை அறிந்தவர்னா மூச்சு காற்று அசைவம், மூச்சு காற்று அறிந்தவர்கள். மூச்சு காற்று அசைவறிந்து அதை என்ன செய்கிறார்கள்? ஓடாத இடத்தில் தங்கி விடுகிறார்கள். ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடாத இடம் புறமத்தி, அதில் காற்று நிறுத்தி விடுவார்கள். அது நிறுத்தின என்னாகும்? காமதேகம் பொடிபட்டு போகும். அது மட்டுமா போகும்? சிறந்த அறிவு உண்டாகும். அது கல்வி சுலைமனைன்னு சொல்லுவான். புறமித்து ஒடுகின்ற காற்றுக்கு கல்வி சுலைமுனை. அந்த காற்று ஒடுங்கினாலே அதுக்கப்புறம் அதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. மரணமில்லா பெருவாழ்வு. கவத்தை எருக்கும், அவத்தை எருக்கும், அறியாமை நீங்கும், தெளிந்த அறிவு உண்டாகும், மரணமில்லா பெருவாழ்வு உண்டாகும், முதுமை நீங்கும், முற்றி பெறலாம் மூச்சு காற்று ஒடுங்கினால். ஆகவே ஞானிகளில் யாரும் இவர் உயர்ந்தவர் உயர்ந்தவர் நினைச்சிட ஏமாந்துட வேண்டாம். அவர்களுக்கு தெரியும் இது இப்படி தான் பழைக்கணும்னு. ஆகவே அத்தனை பேரும் ஆன்மாவை அறிந்தவர்கள், அத்தனை பேரும் உடம்பை அறிந்தவர்கள், அத்தனை பேரும் காமத்தை அறிந்தவர்கள், எல்லா கலைகளையும் கரை கண்டவர்கள் ஞானிகள். ஆகவே அவர்களை வணங்கி, ஞானிகளை வணங்கி இந்த வாய்ப்பை பெற வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்கு. மரணமில்லா பெருவாழ்வு தான் மறுபடியும் சொல்கிறான். மரணமில்லா பெருவாழ்வு என்பது ஓடுகின்ற காற்றை, வந்து போகின்ற காற்றை ஓடாத இடத்தில் தங்க வைக்க வேண்டும். அது ஓடாத இடம். புறம் வைத்து ஒடுங்கிவிட்டால் திருகு கள்ளி போல் அப்படியே உள்ளே சென்று பெட்டை வழியாக சென்று அப்படியே உள்ளே போய் தங்கிவிடும். அது அங்கே தங்கினா அந்த காற்று வெளியே வராது. அது வெளியே போனால் தானே யமன் கூப்பிடுவான். யமன் எப்போ கூப்பிடுவான்னா, காற்று வெளியே போன காற்று உள்ளே இழுக்க முடியாத சூழ்நிலை வந்தால் யமன் கூப்பிடுவான். எப்போ யமன் எப்படி ஏற்படும்? உள்ளே கவம் கட்டிக்கும்.
கவம் கட்டினால் வெளியே காற்று போயிடும், வெளியே ஆன்மா காற்று வெளியே போகும், திருப்பி வர பார்க்கும், காற்று திணறும். உள்ளே என்ன செய்யும்? காற்று இழுக்க முயற்சிக்கும். உள்ளே இந்த அடல் அமைப்பு காற்று இழுக்க முயற்சிக்கும். ஆனால் கவம் கட்டிக்கிட்டு அந்த காற்று உள்ளு கூடாது, உள்ளு கூட நின்று போகும். கவம் கட்டிக்கிச்சு அதுதான் துளசி தண்ணி ஊற்றுவானே. ஆக அவன் என்ன செய்கிறார்கள்? இப்படி வந்து போனாதானே நீ என்ன கூப்பிடுவே? மூச்சு காற்று இப்படி வந்து போகும்போதே நீ என்ன எனக்கு உனக்கும் தொடர்பு உண்டு. யமனே, கூற்றுவனே, யமனுக்கும் தொடர்பு. யமன் என்னை ஏன் அழைக்கிறான்னா மூச்சு காற்று வந்து போனால் பிடிச்சிக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஞானிகள் மூச்சு காற்று புறமத்து செலுத்தி விடுவான். அதை பார்க்குறான் யமன், கிட்ட நெருங்க முடியாது. அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் ஞானிகள். அந்த வாய்ப்பை நம்ம பெற வேண்டும். கூடி தவறு செய்து கண்டேன் குறைகள் என்னார். ஓதலும் வேண்டாம், இது அணுகுண்டு. ஓதலும் வேண்டாம், உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். மந்திரம் திருமந்திரம் இது. திருமூல தேவா என்றால் அண்டம் கிட்டு கிட்டு நடுங்கும்னா, திருமூல தேவா என்று அடைத்தால் போதும், அண்டம் கிட்டு கிட்டு நடுங்கும்னா. அவர் சொல்றார் இதை, ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். சொன்னது திருமந்திரத்தில். ஓதலும் படிக்க, ஓதலாம் படித்தல். ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். காதலும் வேண்டாம் மெய் காயமிடம் கண்டால். சாதலும் வேண்டாம் சமாதிக்கை கூடினாள். போதலும் வேண்டாம் புலன் வழி போகா இருக்கின்றார். ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். ஓடுகின்ற காற்று, காற்று இந்த உடம்புக்குள்ளவே ஒரு இடத்துல தங்க வேண்டும். உயிர்க்குயிர் உள்ளுற்றால். உடம்பு உயிர் இருக்கு, இந்த உடம்புக்குள்ளவே உயிரை நிறுத்துகின்ற இடம் ஒன்று இருக்கு. யார் ஆசியால் முடியும்? அது திருமூலதேவன் ஆசியால் முடியும், புச்சண்ட மகரிஷி ஆசியால் முடியும், போகா மகரிஷி ஆசியால் முடியும், ஆசான் அகத்தீசன் ஆசியால் முடியும். ஓதலும் படிக்கவே வேண்டாம். என்ன ஏயா படிக்கணும்? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டறியா? என்ன படிச்சுட்டேன்னா, ஆன்மா ஓடுகின்ற ஆன்மாவை உடம்புல இருக்கு, உடம்பு ஆன்மா இருக்கு, உடம்புல உயிர் இருக்கு. இந்த உயிருக்குள்ளவே ஒரு இடம் இருக்கின்ற இடம், அதுதான் இன்னொரு ஆன்மா. அந்த ஆன்மா தங்குகின்ற இடம். ஆன்மா தங்குவதற்கு இடம் இல்லை, இந்த உடம்புக்குள் வந்து போகும். ஆனால் ஆன்மா தங்குவதற்குரிய இடம் ஒன்று இருக்கு உடம்புக்குள்ளவே. யார் அறிய முடியும்? அது பெரியோர் ஆட்சி இருந்தால் அறியலானா. ஜடம் வேண்டும், வைராக்கியம் வேண்டும், உற்சாகம் வேண்டும். உற்சாகம் இருந்தால் அந்த வாய்ப்பு பெறலான்னா என்ன சொல்ல? ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். உடம்புக்குள்ளவே உயிரை தங்க நிறுத்தக்கூடிய, தங்குவதற்கு இடம் யாருக்கும் தெரியவில்லை. என்ன காரணம்? திருவருள் துணை இல்லை. தங்குவதற்கு இடம் யாருக்கும் தெரியவில்லை. என்ன காரணம்? புண்ணியம் இல்லை. தங்குவதற்கு இடம் தெரியவில்லை. என்ன காரணம்? சான்றோர் தொடர்பு இல்லை. தங்குவதற்குரிய மார்க்கம் இல்லை, குருநாதன் ஆசி இல்லை, பக்தி இல்லை. அறியாமை காரணம், லோபித்தனம், பலகீனங்களால் அந்த வாய்ப்பை நம்ம பெற முடியவில்லை. ஆனால் ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டியெல்லாம் படிச்சுட்டேன். காதலும் வேண்டாம் மெய் காயமிடம் கண்டால். பக்தி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையா, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மா உடம்புக்குள்ள தங்கிவிட்டால். இப்போ தங்குதா? இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா காற்று போயிடும். மூச்சை கட்டுவான் சில பேர், கபாலத்தை படிச்சுட்டு காற்று போயிடும். ஆனால் காதல் வேண்டாம், பக்தி செலுத்த வேண்டாம், படிக்க வேண்டாம், உடம்புக்குள்ளவே காற்று தங்குகின்ற சக்தி அறிந்து கொண்டால். பக்தி வேண்டாம், மெய் காயம் இடம் கண்டால். ஓதல வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். காதல வேண்டாம் மெய் காயம் இடம் கண்டால். சாதல வேண்டாம் சமாதிக்கை கூடினால். போதல வேண்டாம் புலன் வழி போகா இருக்கிறார். ஏன் சாகக்கூடாதுன்னா, சமாதி சமாதி என்றால் யாருக்கு அது புரிய வேண்டும். இப்போ சில பேர் சமாதி ஜீவ சமாதியும்பான், செத்தவனை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருப்பான். ஐயா அது இல்லை சமாதி. ஓடுகின்ற காற்றை புருமத்தை செலுத்தி அப்படியே நிறுத்துவதா சமாதினா. யாருக்கு தெரியும் இந்த வாய்ப்பு? யாருக்கு தெரியும் இந்த ரகசியம்? யாருக்கும் இந்த சமாதி ரகசியம் தெரியும்னா அது முற்று பெற்ற முனிவர்களால், அந்த பலி வந்த மக்களுக்கு தான் தெரியும் சமாதி என்றால் என்ன. அந்த ஆன்மாவை சமாதி, ஜீவ சமாதினா, ஜீவ சமாதினா. ஜீவ சமாதினா செத்து அப்படி உயிரோடு போது புதைக்கிறதா? ஏமாளிகள் செத்து போவான், அநியாயமாக சாவானவன் அல்ல. ஜீவ சமாதி என்பது ஓடுகின்ற ஆன்மா இருக்கும்போதே அந்த ஆன்மாவை புருமத்தை செலுத்தி அப்படியே நிறுத்தி வைப்பது தான் சமாதினா. சாதல் வேண்டாம் சமாதிக்கை கூடினால். ஓதல் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள்ளுற்றால். காதல் வேண்டாம் காயம் இடம் கண்டால். சாதல் வேண்டாம் சமாதிக்கை கூடினால். போதல் வேண்டாம் புலனொலி போறக்க போடணும். அவன் கண்ணை முன்னா ஜோதி தெரியுது. சொல்ல ஒன்றா ரகசியம், சொல்ல ஒன்றா ஜோதியில் இருப்பான், சொல்ல ஒன்றா ஆனந்தத்தில் இருப்பான் ஞானிகள்லாம். அவன் ஏன் எங்கே போகிறான்? எந்த காட்சி டிவியை பார்க்கணுமா? எந்த ஊர் போகணும்? சொல்ல ஒன்றா ஆனந்த அடையக்கூடிய ஜோதியை
பரபிரம சுடரை காணுகின்றவன், பரபிரம ஜோதியை தன்னுள் காணுகின்ற மக்கள் ஞானிகள். அவன் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாய்ப்பு மக்களுக்கு இருந்த போதிலும் சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை, சொன்னாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை, கேட்டாலும் பின்பற்றி செய்வதற்கு முயற்சி இல்லை. என்ன காரணம்? தளர்ச்சி. முயற்சி இல்லாமல் வருவதற்கு தளர்ச்சியே காரணம். சான்றோர்கள் தொடர்பு அகத்திய சன்மார்க்க சங்கம் இந்த வாய்ப்பு பெற்றுள்ளது. ஆன்மாவை வசப்படுத்தும் வாய்மை பெற்றுள்ளது. ஜீவ சமாதின்னு சொல்லுவார்கள். ஆகவே இது ஒரு வாய்ப்பு உங்களை அன்பர்கள் அடைத்துள்ளது. ஆண்களும் பெண்களுமாக கூடி இங்கே தொண்டு செய்கிறார்கள். இங்கே தொண்டு சேருவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் நிலை உயர பாடுபடுவோம். அவர்கள் பாவத்தை பொடியாக்குவோம். விரும்புவதை கைகூட செய்வோம். நான் அடைந்த பேரின்பத்தை அடை செய்வேன் அவர்களுக்கு. ஆகவே தடை இல்லை. இங்கே உள்ள ஆண்களுக்கு பெண்களுக்கும் புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்ததால் இங்கிருந்து தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது. கிடைத்திருக்கிற வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தளர்ச்சி வரவும் சோர்வு வரும். முன் செய்த வினையின் காரணமாக சில இடையூறு வரலாம். அதுக்காக தளர்ச்சி அடையாமல் ஓங்காரக்குடியில் தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். சோர்வடையக்கூடாது. முன்வைத்த கால பின்வைக்காது இருந்து தொண்டு செய்து இந்த பெறுதற்குரிய இந்த மானுட பிறவியை தக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஓங்காரக்குடியில் அகத்திய சன்மார்க்க சங்கம் ஜீவ சமாதி அறிந்தவர்கள். நாமெல்லாம் ஜீவ சமாதி அறிந்தவர்கள். ஜீவ சமாதி என்று மறுபடியும் சொல்லுகிறோம். ஓடுகின்ற மூச்சு உயிரை, வந்து போகின்ற உயிர் மூச்சு காற்று அசைவை அதை ஒரு இடத்தில் செலுத்தி வைக்கின்ற இடத்துக்கு தான் சமாதி என்று பேர். அந்த வாய்ப்பு இந்த சங்கம் பெற்றுள்ளது. ஆகவே நீங்கள் நாம் சார்ந்திருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை இல்லாது அனுசரித்து என்ன சொல்லுவேன், அப்படியே செய்கிறேன் ஐயா, அப்படியே செய்கிறோம், நீங்கள் என்ன சொல்லி செய்கிறோம் அப்படியே சொல்லி ஒரு முரண்பாடு இல்லாமல், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குன்னு சொல்லாமல், நீ சொன்னது நியாயம், எனக்கு தெரியல ஐயா, அறியாமல் உள்ளவன் சொன்னால் செய்கிறேன்னு சொல்லி அது மாதிரி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் நாம் ஒரே லட்சியம். அன்பர்கள் செல்லுகிறார்கள். முசிறி வரையுள்ள கிராமங்களுக்கு பைத்தாம்பாறை வரலும் போகுது. அந்த 2 பகுதியாக பிரித்து போகிறார்கள். வெயிலில் ரொம்ப நேரம் கஷ்டம், அது உண்மைதான், எனக்கு தெரியும். தொண்டர்கள் 15-20 பேர் செல்கிறார்கள். கடும் வெயில் வெப்பம். அங்கே சென்று எல்லாம் அன்னதானம் செய்கிறார்கள். அவர் ஒரு நாள் அன்னதானத்துக்கு போயிட்டு வந்தால் ஓராண்டு தவம் செய்து கோப்பான புண்ணியத்தை அவர் பெறுகிறார். அது எங்களுக்கு தெரியும். ஆகவே இங்கே ஒவ்வொரு செயலும் ஒன்றே ஒன்று பசியாற்றி வித்தலாகி அந்த புண்ணிய செயல் செய்கிறோம். தொண்டர்கள் பாடுபடுகிறார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அவர் செய்த பாவங்கள் எல்லாம் பொடிபட்டு ஞானத்தை அவர் பெற வேண்டும் மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே வெளியில் தெரிகின்ற சில தொண்டர் இருக்கிறார்கள், வெளியே தெரியாமல் சில தொண்டர் இருக்கிறார்கள். அது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு உணர்த்த முடியும். எங்களுக்கு உணர்வோம். நாங்கள் அவரவர் உழைப்பறிந்து தொண்டை அறிந்து புரிந்து கொள்ளும் பண்பு ஆசான் என கொடுத்திருக்கிறார். ஆகவே நேரடியாக அறிமுகமாகி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், அறிமுகனால் செய்கிற தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆக இங்கே தொண்டு செய்கிறவர்கள் புண்ணியவான்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம் கைகூட வேண்டும் என்று அவர்கள் ஆசான் அகத்தீசனை வேண்டிக் கொள்கிறேன். இது போன்ற பாராயணம் அருட்பெருஞ்சோதி பாராயணத்தில் மற்றும் ஞானிகளுடைய பாடல்களை பாராயணம் செய்யும்போது வந்து கேட்கின்ற மக்கள் புண்ணியவான்கள். புண்ணியம் செய்யாமல் வர முடியாது. புண்ணியவான்கள் ஆண்களும் பெண்களுமாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இது போன்ற பூசம் பௌர்ணமி நாட்களில் வந்து இந்த பெரியோர்கள் நூலைத்தோடு பெரியோர்கள் பாடலை கேட்கிறோம். பக்தி கடந்த சொற்களை கேட்கிறோம். கடவுளால் கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடுகிறோம். ஒவ்வொரு நாளும் புண்ணியத்தை பெற்று செல்கிறோம் என்று சொல்லி அன்பர்கள் திரு நாகராஜன் அவர்களும் திரு சேகர் அவர்களுக்கும் ஆசான் ராமலிங்க சாமிகள் ஆசி இருக்க வேண்டும். அவரை மனமாற வாழ்த்துகிறேன். இது நேரம் அவர்களும் அருள்பாவி பாராயணம் கேட்டிருந்த நீங்கள் என்னுடைய கருத்தில் சில சொல்லியிருக்கிறேன். அது சில குறைய இருக்கலாம். பெரியோர்கள் தாய்மார்களும் வீடு வாழ வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகின்ற சில கருத்தில் சில குறைய இருக்கலாம். பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன். வணக்கம்.